Audio Jungle. Audio Jungle. ஓகே, வினாவை பாருங்க. 1 தொடக்கம் 5 வரையான வினாக்களுக்கு பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு விடை காண்க. என்ன சொல்றான்? ABCDEF மற்றும் F ஆகியோர் வட்ட மேசையில் ஒருவரையொருவர் பார்த்த வண்ணம் அமர்ந்துள்ளனர். C என்பவர் A மற்றும் E க்கு இடையில் உள்ளார். B என்பவர் D மற்றும் F க்கு இடையில் உள்ளார். E மற்றும் D யின் நேரெதிரே உள்ளனர். D மற்றும் E நேரெதிரே உள்ளனர். B க்கு உடனடி வலப்பக்கம் F உள்ளார். ஸோ இது இருக்கை அமைப்பு வினாக்கள். இவ்வாறான இருக்கை அமைப்பு வினாக்கள் வருகிற போது இவ்வாறான கேள்விகள் அணுகிறேங்கிறத பார்ப்போம். சரி, முதலாவது என்ன வடிவான மேசை? வட்ட வடிவான மேசை. வட்டம் ஒன்றை கீறு. எத்தனை பேரு? 2, 4, 6 பேர். அப்ப என்ன செய்யறது? வட்டத்தை 6ஆ பிரிக்கிறது. 6ஆ பிரிச்சுட்டு இப்ப எங்க இருந்து தரவுகளை போட ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, வலது இடது என்று வரக்கூடிய தரவுகள்ல இருந்து தான் போட ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்றான்? பிக்கு உடனடி வலப்பக்கம் எஃப் உள்ளார். பியரை நம்மட வயிற்று பக்கம் எடுத்துட்டு பிக்கு உடனடி வலப்பக்கம் சொன்னா, உங்களுடைய வலப்பக்கம் தான் பியுடைய வலது, உங்களுடைய இடது தான் பியுடைய இடது. இப்ப பிக்கு வலப்பக்கம் எஃப் உள்ளார். சரி, இப்ப அடுத்தது எந்த தரவுல இருந்து செய்யறேன்னு சொன்னா, இந்த போட்ட தரவோட சம்பந்தப்பட்டு வேற ஏதேனும் தரவு வருதுன்னு பாருங்க. என்ன வருது? பி என்பவர் 2வது தரவு. பி என்பவர் எஃப் மற்றும் டிக்கு இடையில் உள்ளார். பி வந்து யாருக்கு இடையில இருக்கிறாராம்? எஃப்க்கும் டிக்கும் இடையில உள்ளாராம். ஸோ இந்த 2வது தரவு. அடுத்தது நாங்க இப்ப போட்ட தரவோட 3 விஷயங்கள் போட்டிருக்கோம். இதோட சம்பந்தப்பட்டு வேற என்ன தரவு வருதான்னு பாருங்க. என்னது? இ மற்றும் டி நேரெதிரே உள்ளனர். 4வது தரவு. இப்ப டிக்கு நேரெதிரே யாரு? இ இருக்கிறாரு. ஸோ நான் மூன்றாவது தரவு. ஓகே, அடுத்த இப்ப போட்ட தரவோட சம்பந்தப்பட்டு வேற ஏதேனும் தரவு வருதான்னு பாருங்க. முதலாவது தரவை பாருங்க. சி என்பவர் ஏ மற்றும் இக்கு இடையில் உள்ளார். ஏக்கும் ஈக்கும் இடையில சி இருக்கிறாராம். இவ்வளவுதான் அவன் தந்த தரவு. நாங்க சீட்டிங்க அமைத்து கொண்டோம். சரி, கேள்விய பாருங்க. சிக்கு உடனடி வலப்பக்கம் இருப்பவர் யாருன்னு கேட்டீங்க. இப்படி கேட்கும்போது நாங்க என்ன செய்யணும்? சியை எங்கட வயிற்று பக்கம் கொண்டு வரணும். இலகுவான மூலை சியை வந்து எங்கட வயிற்று பக்கம் கொண்டு வந்துட்டு இப்ப பாருங்க, சிஏல இருந்து உங்களோட வலது பக்கம் பாருங்க. சில இருந்து உங்களோட வலது பக்கம், உங்களோட வலது பக்கம் சியை வயிற்று பக்கம் கொண்டு வந்துட்டு தான் உங்களோட வலது பக்கம் பார்க்கணும். இப்போ வலது பக்கம் யார் இருக்கா? ஏ இருக்காரு. ஸோ சிக்கு உடனடி வலப்பக்கம் யார் இருக்கா? ஏ. அப்ப ஆன்சர் வந்து 1. ஏக்கு வலப்புறம் 2வதாக உள்ளவர் கேட்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஏ வந்து எங்களோட வயிற்று பக்கம் கொண்டு வரணும். ஏ வயிற்று பக்கம் கொண்டு வந்துட்டு ஏக்கு வலப்புறம் 2வதாக, அப்ப வலதுபுறம் 2வதாக பாருங்க. வலதுபுறம் 2வதாக யார் இருக்கா? பி இருக்கிறார். இது முதலாவது 2வது. அப்ப பி. ஸோ ஆன்சர் வந்து 2வது. அடுத்தது பிக்கு நேரெதிரே இருப்பவர் யார்? பிக்கு யார் நேரெதிரே இருக்கார்? சி. ஆன்சர் வந்து 3வது. எஃப்க்கு நேரெதிரே இருப்பவர் யார்? எஃப்க்கு நேரெதிரே யார் இருக்கா? ஏ இருக்கிறார். ஸோ ஆன்சர் வந்து 4வது. கடைசி 5வது வினா, ஈக்கு உடனடி இடப்பக்கம் உள்ளவர் யாரு? நாங்க என்ன செய்யணும்? ஈய வந்து எங்கட பக்கம் கொண்டு வரணும். அப்ப நாங்க ஈய எங்கட இடது பக்கம் எங்கட வயிற்று பக்கம் கொண்டு வந்துட்டு பார்க்கணும். எங்கட இடப்பக்கம் யார் இருக்கா? எஃப் இருக்கிறார். ஸோ ஆன்சர் வந்து எஃப். முதலாவது.